தமிழ்நாட்டில் ஒரே நாளில் பிரதமர் மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ளனர். இன்று மாலை 6 மணிக்கு கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். இதேபோல் காலை சென்னை வந்தடையும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பொன்னேரி, சோளிங்கர், திருச்சி துறையூர் ஆகிய இடங்களுக்கு சென்று இன்று மாலை வரை பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். பிரதமரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் ஒரே நாளில் தமிழகம் வருகை தரவுள்ளதால் மாநிலத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழர்களுக்கு கல்வி அறிவு இல்லை என கூறிய பியூஷ் கோயல் பிரதமரின் கல்வி தகுதி குறித்து கூற முடியுமா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் தொகுதி வரையறை தமிழர்களின் அரசியல் உரிமை போர் என தெரிவித்தார். பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் தான் 2023 ஆண்டே நிறைவேறிடுச்சு. எல்லாருமே ஆதரிக்கிறோமே, பிறகு ஏன் தாமதம்? இதுதான் இந்தியாவுடைய கேள்வி. இதை கேட்டா ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்ல தெரியுமா? தமிழர்களை படிப்பறி அறிவு இல்லாதவங்க என்று இழிவா பேசுறார். நான் கேட்கிறேன், நம்ம பிரதமர் அவர்கள் எந்த காலேஜில் என்ன படிச்சார்? எங்க டிகிரி வாங்கினார்? தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வேளை திருப்பி கேட்டுட்டா பியூஷ் கோயல் நிலைமை என்ன ஆகும்? நினைச்சு பார்த்தாலே காமெடியா இருக்கு. அதனால வாயை அடக்குங்க. தொகுதி மறுவரைய தமிழர்கள் அரசியல் உரிமை போறது. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியிடம் மக்கள் கேட்க நினைப்பவை என்று முதல்வர் ஸ்டாலின் 10 கேள்விகளை பட்டியலிட்டார். திண்டுக்கல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் நீட் விலக்கு, ஹிந்தி திணிப்பு, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான சட்டம், வக்ஃபு சட்டம் என பல்வேறு விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார். பத்துத்தோழர் பழனிசாமி அவர்களை உங்க ஓனரை டெல்லியில் வச்சு வீழ்த்திருக்கும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட மக்கள் கேட்க ஆசைப்படுற 10 கேள்விகளை இப்போ கேட்க போறோம் உங்களிடத்துல. முதல் கேள்வி, திருவள்ளூருக்கு காவி அடிப்பது, மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில் உங்க நிலைப்பாடு என்ன? இந்திய உள்ளே விட்டாதான் 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி எனும் தர்மேந்திர பிரதான் கருத்தை ஏற்கிறீங்களா? அதிமுக ஆட்சி அமைப்பதை முதல்வர் ஸ்டாலின் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தமிழ்நாட்டில் நடைபெறும் தேர்தலுக்கு ஸ்டாலின் டெல்லியை ஏன் குறிப்பிடுகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார். கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மத்திய அரசு எதிர்ப்பேன், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் பிரச்சனை. தேர்தல் எங்க நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன சட்டமன்ற தேர்தல் தானே? அப்புறம் டெல்லிக்கு எதுக்கு பேசிட்டு இருக்காரு? சொல்லிட்டாரு இதோட கடைசி தேர்தலுங்க. இல்லைங்க, அவர் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கணும். நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கத அவர் வேடிக்கை பார்க்கணும். 5 மாநில தேர்தல்களில் அதிகபட்சமாக தமிழகத்திலிருந்து தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 438 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், தங்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்து கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை தமிழகம், மேற்கு வங்கம் ஆகிய 2 மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக 865 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொக்கப்பணம், தங்கம் மற்றும் இதர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 438 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 78 கோடி ரூபாய் ரொக்கம், 105 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் உள்ளிட்ட விலை உயர்ந்த உலோகங்கள் கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் 6 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். யாத்கிரி மாவட்டத்தின் சுர்பூர் தாலுகாவில் உள்ள சாந்தபுரா கிராஸ் அருகே தனியார் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் சிக்கியது.
மோதிய வேகத்தில் 2 வாகனங்களும் தீப்பற்றி எரியத் தொடங்கின. காரில் பயணித்தவர்களால் வெளியேற முடியாத நிலையில் 6 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் உரிய நேரத்தில் மீட்கப்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் டிசிஎஸ் நிறுவனத்தில் மதமாற்றம் மற்றும் பாலியல் சுரண்டல் நடப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. நிறுவன அதிகாரிகள் குற்றவாளிகளை பாதுகாப்பதாகவும் பெண்களுக்கான பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் புகார் குறித்து 7 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ள ஆணையம் எஃப்ஐஆர் விவரங்கள் மற்றும் கடந்த 3 ஆண்டு புகார்கள் குறித்தும் விளக்கம் கோரியுள்ளது. ஓடிடி உலகின் ஜாம்பவானான நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் ரீட் ஹேஸ்டிங்ஸ் 29 ஆண்டுகளுக்கு பிறகு பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். வரும் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள ஆண்டு பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு அவர் விலகுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் முறிந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனினும் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் வருவாய் 16% அதிகரித்து சுமார் $1200 கோடி எட்டியுள்ளது. இனிவரும் காலங்களில் நேரலை பொழுதுபோக்கு மற்றும் வீடியோ பாட்காஸ்டுகளில் அதிக கவனம் செலுத்தப் போவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் சார்பில் விரைவில் அதிநவீன ஆராய்ச்சி பூங்கா அமைக்கப்படும் என பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் சத்யநாராயணன் தெரிவித்துள்ளார். எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் ஆராய்ச்சி இயக்குநரகம் சார்பில் ஆராய்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. இதில் மத்திய அரசின் அணுச்சந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி சிவ்குமார் கல்யாணராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் சத்யநாராயணன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் பிரதமரின் இளம் பருவ ஆராய்ச்சி மானியங்களை பெற்றிருப்பது தங்கள் பல்கலைக்கழகத்தின் சிறப்புக்கு சான்றாகும் என பெருமிதம் தெரிவித்தார். The faculty members and researchers do research not for the sake of publications and patents, increments and promotions. They should do it for their own passion. If only they do that, such a societal impact can be created. சென்னையில் எல்பிஜி பற்றாக்குறையால் ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை சிஐடி நகரில் எல்பிஜி கேஸ் நிரப்பும் நிலையத்தில் ஆட்டோக்களுடன் ஓட்டுநர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து கேஸ் நிரப்புவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளனர். எம்கேபி நகர் பகுதியில் அதிகாலை 3 மணி முதல் ஆட்டோக்களோடு ஓட்டுநர்கள் எல்பிஜி கேஸ் நிரப்பும் நிலையத்தின் அருகில் காத்திருந்தனர். அரசு உடனடியாக தலையிட்டு எல்பிஜி கேஸ் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தினர். மக்களவையில் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்தது வரக்கூடிய வெற்றிகளின் அறிகுறி என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். வில்லிவாக்கத்தில் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட போது புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் மத்திய அரசு திருந்தவில்லை என்றால் திருத்துவோம் என கூறினார். அது பெரிய ஒரு முன்னுதாரணமாகவும் முன்னெடுப்பாகவும் வரப்போகும் வெற்றிகளின் அறிகுறியாகவும் நான் நினைக்கிறேன். அரசு திருந்தவில்லை என்றால் திருத்துவோம் என்பதுதான் மக்கள் குரலாக இருக்க வேண்டும், இருக்கும் என்று நம்பும் இந்தியன் நான். பொது நலனை விடுத்து சொந்த குடும்பத்தை மட்டும் பாதுகாத்துக் கொள்வதை திமுகவினர் லட்சியமாக கொண்டிருந்தனர் என்பதற்கு ராசிபுரம் தொகுதியே சான்றாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ராசிபுரம் பாஜக வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமாரை ஆதரித்து வெண்ணந்தூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் ராசிபுரம் தொகுதியில் 5 ஆண்டுகளாக அமைச்சராக மதிவேந்தன் பதவி வகித்தும் மக்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்காமல் இருந்ததாக கூறியுள்ளார். பாட புத்தகங்களுடன் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்கள் கையில் கஞ்சாவை எடுத்துச் செல்லும் நிலை உள்ளதாக நயினார் நாகேந்திரன் வேதனை தெரிவித்தார்.
இளைஞர்களுக்கான முக்கியமான திட்டங்களை தவிக தலைவர் விஜய் முன்வைக்கவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் மேலப்பிடாகையில் கீழ்வேளூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் லதாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர், இளைஞர்கள் எதிர்கொள்ளும் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான பிரச்சினைகள் குறித்து இதுவரை விஜய் எந்தவிதமான தெளிவான திட்டங்களையும் முன்வைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார். நடிகர்களின் நடிப்பை ரசிக்கும் அதே நேரத்தில் அவர்களிடம் ஆட்சியை ஒப்படைக்கக்கூடாது என பிரகாஷ் ராஜ் தெரிவித்த கருத்தையும் சண்முகம் நினைவு கூர்ந்தார். ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித் தரும் திருப்பூர் நகருக்கு சாலை வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை என அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சித் தலைவர் VK சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் தெற்கில் போட்டியிடும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் காளிமுத்துவுக்கு ஆதரவாக வெள்ளியங்காடு நாள் ரோட்டில் பரப்புரை மேற்கொண்ட அவர், தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் திருப்பூர் தெற்கு தொகுதி மக்களுக்கு விலையில்லா வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார். கல்லூரி மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லை. இது இங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதும் அப்படி இருக்கு. நம்ம கொடுத்திருக்க தேர்தல் அறிக்கையில போர்க்கால அடிப்படையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்து மாத்திரைகள் போர்க்கால அடிப்படையில நம்ம செய்வோம்னு சொல்லியிருக்கோம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் IJK வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டார். லெப்பை குடிகாடு பகுதியில் உள்ள பள்ளிவாசல்களில் தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடத்தில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டும் குடும்ப ஆட்சியை அகற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டார். காஞ்சிபுரம் அருகே 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது சொந்த நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரி கிராம நிர்வாக அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழக்கதிர்பூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் அனாதீனம் என தவறாக வகைப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பட்டா இல்லாததால் அறுவடை செய்த நெல்லை அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்க முடியாத சூழல் நிலவுவதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கூறியுள்ளனர். தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்காக மாவட்டந்தோறும் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளை நியமிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் முடிந்தவுடன் இப்பணிகளை விரைந்து தொடங்க ஆணையிட்டனர். நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாக உள்ள இந்த வறண்ட காலமே மரங்களை அகற்ற சாதகமானது என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதற்காக வருவாய் மண்டல அலுவலர் தகுதிக்கு குறையாத அதிகாரிகளை நியமிக்க ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை ஜூன் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்தது. தொகுதி மறுவரையறையுடன் 33% பெண்கள் இடஒதுக்கீட்டை இணைத்து மத்திய அரசு கொண்டு வந்த 131வது அரசமைப்பு திருத்த மசோதா மீதான வாக்கெடுப்பு மக்களவையில் நடைபெற்றது. இதில் மசோதா வெற்றி பெற 352 வாக்குகள் தேவைப்பட்டன. வாக்கெடுப்பின் முடிவில் மசோதாவுக்கு ஆதரவாக 298 வாக்குகள் பதிவாகின. மசோதாவுக்கு எதிராக 230 MPக்கள் வாக்களித்தனர். அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு தேவையான சிறப்பு பெரும்பான்மை கிடைக்காததால் இந்த மசோதா தோல்வியடைந்தது. தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நிறைவேறவில்லை என்று சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்ததை தொடர்ந்து மக்களவையை நாளை வரை ஒத்திவைத்தார். மசோதா தோல்வியடைந்ததை அடுத்து ஆளுங்கட்சியான பாஜக மற்றும் கூட்டணி MPக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்தியா கூட்டணி இருப்பதாக குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மசோதா பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக கொண்டுவரப்படவில்லை என்றும் இந்தியாவின் தேர்தல் கட்டமைப்பை சிதைத்து தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை பறிக்க போடப்பட்ட சதி என்றும் சாடினார்.
தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க நினைப்பதை ஏற்க முடியாது என்று பிரியங்கா காந்தி தெரிவித்திருக்கிறார். ஹத்ராஸ் உள்ளிட்ட சம்பவங்களில் மௌனம் காத்தவர்கள் இப்போது பெண் உரிமை பற்றி பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது எனவும் சாடினார். மேலும் பெண்களின் உரிமையை யாராலும் தடுக்க முடியாது என்றும் 2023ஆம் ஆண்டு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் கூறினார். நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்ததற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த எக்ஸ் சமூக வலைப்பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், காங்கிரஸ், திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே இந்த மசோதாவை தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 70 கோடி பெண்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இது என குறிப்பிட்ட அவர், மசோதா தோல்வியை கொண்டாடும் எதிர்க்கட்சிகளின் மனநிலை பெண்களுக்கு எதிரானது என்று விமர்சித்துள்ளார். மக்களவையில் தொகுதி மறுவரையறை குறித்த விவாதத்தில் பேசிய ராகுல் காந்தி, ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பாலக்கோட் மந்திரவாதி என்று பிரதமரை மறைமுகமாக விமர்சித்தார். இப்படி பேசுவதன் மூலம் ராகுல் காந்தி ராணுவத்தை அவமதிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டினார். இதற்கு விளக்கமளித்த ராகுல் காந்தி, நான் ராணுவத்தை பற்றி பேசவில்லை, பாஜக அரசு பற்றிதான் பேசுகிறேன் என்று கூறினார். மத்திய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டு நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், இந்த வெற்றி ட்ரெய்லர் தான் என்று கூறினார். தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட கருப்பு சட்ட மசோதா தோல்வியடைந்ததாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு முன்னர் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி சந்தித்திருக்கும் படுதோல்வி இது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார். திண்டுக்கல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாடு எப்போதும் அலர்ட்டாகத்தான் இருக்கும் என்று கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியால் தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் ஒரு நல்லதாவது நடந்துள்ளதா என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டுக்கு செய்த ஒரு சிறப்பு திட்டத்தையாவது கூறுங்கள் என பிரதமர் மோடியிடம் பல ஆண்டுகளாக கேட்பதாகவும், ஆனால் பதில் வரவில்லை என்றும் ஆண்டிப்பட்டி பரப்புரை கூட்டத்தில் கூறினார். ஊழல்வாதிகளை மிரட்டி உருவாக்கப்பட்ட கூட்டணிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஸ்டாலின் விமர்சித்தார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழர்களுக்கு கல்வி அறிவு இல்லை என கூறிய பியூஷ் கோயல், பிரதமரின் கல்வி தகுதி குறித்து கூற முடியுமா என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். திண்டுக்கல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை தமிழர்களின் அரசியல் உரிமை போர் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கிராமம் முதல் நகரம் வரை அனைத்து இடங்களிலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும், அதிமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை அறவே ஒழிக்கப்படும் என்றும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கூறினார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பரப்புரையின் போது பேசிய அவர், கஞ்சா விற்பனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வந்துவிட்டது என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைப்பதை முதல்வர் ஸ்டாலின் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், தமிழ்நாட்டில் நடைபெறும் தேர்தலுக்கு ஸ்டாலின் டெல்லியை ஏன் குறிப்பிடுகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் பிரதமர் மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ளனர். இன்று மாலை 6 மணிக்கு கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். மக்களவையில் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்தது வரக்கூடிய வெற்றிகளின் அறிகுறி என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். வில்லிவாக்கத்தில் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட போது புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசு திருந்தவில்லை என்றால் திருத்துவோம் என கூறினார். சமூக நீதி கண்ணோட்டத்தில் கேவி குப்பத்தில் விசிக போட்டியிடாது என்று கூறிய விசிக தலைவர் திருமாவளவனை பாராட்டுவதாக பாமக தலைவர் அன்புமணி கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அந்த தொகுதியில் போட்டியிடும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட போது அன்புமணி இவ்வாறு கூறினார். ஸ்டாலின் கோரிக்கையை திருமாவளவன் ஏற்க மறுத்ததாகவும் அன்புமணி குறிப்பிட்டார். தான் பேசியதை புரிந்து கொள்ளாமல் செய்திகள் வெளியிடப்படுவதாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர்,
முதல்வர் முன்னிலையில் பேசியது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். திமுக கூட்டணிக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி நடப்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். பாலியல் வன்கொடுமை மற்றும் போதைப்பொருள் புழக்கம் குறித்த பிரேமலதாவின் பேச்சு குறித்த விமர்சனங்கள் அடங்குவதற்குள் திருப்பரங்குன்றத்தில் தீபம் குறித்து பேசியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட திருநகர் பகுதியில் பரப்புரை செய்த அவர் முருகன் அருளால் தீபம் ஏற்றப்படும் என குறிப்பிட்டுள்ளார். வயது மூப்பு காரணமாக தபால் வாக்கு செலுத்தி பாமக நிறுவனர் ராமதாஸ் தமது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் அவர் தமது தபால் வாக்கை பதிவு செய்தார். திமுக அதிமுக கூட்டணியில் ராமதாஸ் இல்லாத நிலையில் அவரது ஆதரவு வேட்பாளர்களும் திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடவில்லை. இந்நிலையில் அந்த தொகுதியில் தமது தபால் வாக்கை ராமதாஸ் பதிவு செய்திருக்கிறார். ராமதாசிடமிருந்து அன்புமணியை தான் பிரித்துவிட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டிற்கு ஜி.கே. மணி விளக்கம் அளித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்புமணி தன்னை பற்றி கூறுவது வேதனை அளிப்பதாக கூறினார். அன்புமணி மகள்கள் தன் மீது வைக்கும் குற்றச்சாட்டு ஒரு நாடகம் என விமர்சித்த ஜி.கே. மணி இந்த நாடகம் மக்கள் மத்தியில் எடுபடாது எனவும் தெரிவித்தார். தேர்தல் விதிமுறைகளை மீறி இரவு 10 மணிக்கு பிறகும் பரப்புரையில் ஈடுபட்டதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தஞ்சாவூர் பனகல் கட்டடம் அருகே நடைபெற்ற இந்த பரப்புரையில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தாண்டியும் அவர் பேசிக் கொண்டிருந்தபோது காவல்துறையினர் தடுத்ததால் தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித் தரும் திருப்பூர் நகருக்கு சாலை வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை என அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் வி.கே. சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் தெற்கில் போட்டியிடும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் காளிமுத்துவுக்கு ஆதரவாக வெள்ளியங்காடு நாள் ரோட்டில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் திருப்பூர் தெற்கு தொகுதி மக்களுக்கு விலையில்லா வீடுகள் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டார். லெப்பை குடிகாடு பகுதியில் உள்ள பள்ளிவாசல்களில் தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடம் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டும் குடும்ப ஆட்சியை அகற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் எனவும் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடியில் இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்த போது திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜாமியா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்களிடையே திமுக அதிமுக தாவேகாவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுக மற்றும் அதிமுகவினர் பள்ளிவாசல் உள்ளே துண்டு பிரசுரங்களை இஸ்லாமியர்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. கரூரில் திமுக பிரமுகர்கள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களின் வீடுகள், அலுவலகங்கள் என மொத்தம் 7 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பரான அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் என்பவரின் வீடு மற்றும் அலுவலகங்கள், கொங்கு மெஸ் உரிமையாளர் சுப்பிரமணி மற்றும் சக்தி மெஸ் உரிமையாளர் கார்த்தி ஆகியோரின் இல்லங்களிலும் இந்த சோதனை நடைபெற்றது. 5 மாநில தேர்தல்களில் அதிகபட்சமாக தமிழகத்திலிருந்து தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 438 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், தங்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழகம், மேற்குவங்கம் ஆகிய 2 மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக 865 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொக்கப்பணம், தங்கம் மற்றும் இதர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாநிலங்களவையின் துணைத் தலைவராக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் 3வது முறையாக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடாத நிலையில் அவர் மீண்டும் இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஹரிவன்ஷுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மாநிலங்களை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவருக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பஞ்சாப் மாநில அமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவருமான சஞ்சீவ் அரோரா மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது. லூதியானாவில் உள்ள அரோராவின் வீடு, அவரது மகன் காவிய அரோராவின் நிறுவனம் மற்றும் ஜலந்தரில் உள்ள சில இடங்களில் இந்த சோதனைகள் நடைபெற்றன. தொழிற்சாலைகளுக்கான நிலத்தை முறைகேடாக பயன்படுத்தி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இந்திய பில்லியனர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானியை முந்தி கௌதம் அதானி மீண்டும் முதலிடம் பிடித்திருக்கிறார். உலக பில்லியனர்கள் பட்டியலில் 92 பில்லியனாக டாலர் மதிப்புடன் கௌதம் அதானி 19வது இடத்திலும் 90 பில்லியன் டாலர் மதிப்புடன் முகேஷ் அம்பானி 20வது இடத்திலும் உள்ளனர். உலகளவில் எலான் மஸ்க் 656 பில்லியன் டாலருடன் முதல் இடத்தில் நீடிக்கிறார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மற்ற பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. ஆற்று மணலை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் சரணடைய சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கிய கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் சரணடைய விதித்திருந்த கெடு மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிந்தது. இந்நிலையில் சரணடைவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி சரணடைவதற்கான காலக்கெடுவை ஏப்ரல் 28ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், ஆர்.பி. உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி மற்றும் வானதி சீனிவாசனின் வேட்புமனுக்களில் சொத்து விவரங்கள் மறைக்கப்பட்டதாக என வருமான வரித்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராயபுரம், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், மதுரை, திருமங்கலம், திண்டுக்கல், குமாரபாளையம், கோவை வடக்கு தொகுதிகளின் வாக்காளர்கள் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனுக்களில் சொத்துக்களின் விவரங்களை மறைத்த விவகாரம் தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுக்களில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி அமர்வில் அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடியில் இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்த போது திமுக, அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜாமியா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்களிடம் திமுக, அதிமுக, தாவேகாவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் தாவேக வேட்பாளர் நடிகர் ஸ்ரீநாத் உட்பட அக்கட்சியினர் பள்ளிவாசலுக்கு வெளியே வாக்கு சேகரித்தனர். திமுக மற்றும் அதிமுகவினர் பள்ளிவாசல் உள்ளே துண்டு பிரசுரங்களை இஸ்லாமியர்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. பின்னர் காவல்துறையினர் வந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ததை அடுத்து வாக்கு சேகரிப்பை தொடர்ந்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே டெம்போ வேனில் கொண்டு செல்லப்பட்ட 1150 புடவைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆனத்தூர் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் அவ்வழியாக வந்த டெம்போ வேனை மறித்தனர். ஓட்டுநரிடம் விசாரித்தபோது அவர் அங்கிருந்து தப்பினார். பிறகு வாகனத்தை சோதனை செய்தபோது 7 பண்டல்களில் 1150 புடவைகள் இருந்தது கண்டறியப்பட்டது. ஆனால் உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். மேற்காசிய நெருக்கடியால் இந்தியாவின் மருந்து பொருட்கள் ஏற்றுமதி கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடந்த மார்ச் மாதம் பெரும் சரிவை கண்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சூழல் விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கடல் பகுதியில் பாதுகாப்பற்ற சூழலால் கப்பல் போக்குவரத்து தாமதமும், காப்பீடு மற்றும் சரக்கு கட்டணங்கள் அதிகரிப்பும் ஏற்றுமதியை பாதித்துள்ளன. சில முக்கிய சர்வதேச சந்தைகளில் இந்திய மருந்துகளுக்கான தேவை தற்காலிகமாக குறைந்திருப்பதும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இது தற்காலிக பின்னடைவுதான் என்றும், நிலைமை சீரானதும் ஏற்றுமதி மீண்டும் வேகமெடுக்கும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.